மே அன்பும் பெலனோ நிறைவா வேண்டுமே. என் முழு இதயத்தோடு உம்மை பணிவேன், என் முழு சிந்தையோடு உம்மை பணிவேன், என் முழு பலத்தோடு உம்மை பணிவேன். நீரன் தேவன், நீரன் தேவன், நீரன் தேவன். இந்த வருஷத்துடைய முதலாவது கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு வந்து உம்மை தேடவும் உம்மை பணியவும் உம்மை தொழுது கொள்ளவும் இந்த வருஷத்தினுடைய முதல்
அன்றைய வாரத்திலே அதிகாரிகளுக்கு நீ தந்த ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக, கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். போதும் நாங்கள் ஆராதனை திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு சீக்கிர ரத்தத்தினால் எங்களை கழுவி தகுதிப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். உண்மை ஆவியோடும் உண்மையோடும் முழு பலத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு சரீரத்தோடும் உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. பரிசுத்த அலங்கத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கன்னு சொன்னீரே. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலை வேளையில எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடம் முழுவதும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தெளிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த இடம் முழுவதையும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வாகனம் முழுவதும் அப்பா இயேசுவை தெளிக்கிறோம். கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொள்வீராக. நாளை நாங்கள் பாடுகிற பாடல்கள் வழியாக எங்களோடு பேசும். ஆண்டவரே, எங்களை பாடும் பொழுதே எங்கள் சரீரத்திலே சுகம், பலன், ஆரோக்கியம், நம்பிக்கை, அந்த விடுதலை உண்டாகட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, ஒரு வாக்குத்தத்த பாடலாக அமையட்டும். கர்த்தர் முதல் வாரத்திலே, வருஷத்தினுடைய ஆரம்பத்திலே எங்களோடு நீ பேசும். ஆண்டவரே, ஆரம்பம் ஒருவேளை அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணம் சொன்னீர். கர்த்தர் தாமே இதை நாங்கள் ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணோம், நாங்கள் அசட்டை பண்ணாதபடிக்கு உற்சாகத்தோடு கர்த்தர் எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வார்த்தையின்படி 2 பேர் 3 பேர் நாமத்தில் எங்கே கூடுகிறாரோ நடுவில் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவர் இருக்கிறவரா இருக்கிறார். பாடல் மூலியமாக ஏறெடுக்க துதி ஆராதனை மூலியமாக கர்த்தர் இறங்கி வருவீராக. ஆண்டவரே கர்த்தாவே, என்னை ஆண்டவரே துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர். ஆண்டவரே, நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்தையும் நான் உன்னிடத்தில் வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் எங்கள் மத்தியில் என்னை இறங்கி அசைவாடி ஆண்டவரே உடைய மகிமையினாலும் வல்லமையினாலும் பிரசனத்தினாலும் நிரப்பி ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே நீர் மகிமைப்படுவீராக. எங்களோடு பேசும். தொடர்ந்து இந்த நாள் நடக்கிற எல்லா ஆண்டவர் நிகழ்ச்சியும் ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே நடத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். போதே நடம் முழுவதும் தேவனுடைய பிரசனத்தினால் நிரம்பட்டும். தேவனுடைய மகிமை, தேவனுடைய ஆலயத்தை தேவன் தம்முடைய மகிமையினால் நிரப்புகிறார். போதே மகிமை இறங்கட்டும். முந்தின மகிமையை காட்டிலும் பிந்தின மகிமை என்று சொன்னீரு. 20-24 உள்ள மகிமையை காட்டிலும் 20-25 தேவ மகிமை ஆண்டவர் விளங்கட்டும் அப்பா. பிரசனத்தினாலும் வல்லமையினாலும் நிரம்பட்டும். தூராக்கா கபாலா தாரா சாந்தாராபா ரிகாலா தீனாமாலா ஹந்தே ரேகாலாபா ரெகோதோனோ ஹோராமானா ஷாகா காலா ஹந்தே ரேகாலாபா ரிபாபா சுகம் உண்டாகட்டும். பெத்தஸ்தகலம் உண்டாகட்டும். நட முழுவதும் தேவ மகிமையினால வல்லமையினால உண்டாகட்டும். அசுத்தாவிகள் நீங்கட்டும். கட்டைகள் சுட்டரிக்கப்படட்டும். ஆண்டவரே, எல்லா பயங்கள் ஓடட்டும். நம்பிக்கை உண்டாகட்டும். ஆண்டவரே, பலன் உண்டாகட்டும். திடுமணல் உண்டாகட்டும். விசுவாசம் உண்டாகட்டும் அப்பா. ரட்சிப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து ரத்தத்திலே நாங்கள் ஆண்டவரே ஜெயம் எடுக்கிறோம். கர்த்தாவே, ஆராதனை மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் ஆராதிக்கிற எல்லா ஆராதனையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே, ஆராதனை ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். இது என்னால் உண்டான நீதியும் இது ஊழியக்காரனுடைய சுதந்திரம் என்று சொன்னீரே. உங்களுடைய வார்த்தைப்படி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, ஆராதனை விரோதமாக எழும்புகிற வன்கண், பொறாமை, எரிச்சல், மனித வல்லமைகள், பிசாசு கிரிகளை இயேசு கிறிஸ்து நாமத்தை கட்டி சுட்டரிக்கிறோமா. நாளை கூட கத்ததாமே எல்லாம் டிராஃபிக் ஆண்டவரே வாகன ஒழுங்கெல்லாம் கத்தர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து ரத்தத்தையும் இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். உட்கார்வோம். பாடலை பாடி கத்தரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை தோற்றுவோம். ஹல்லேலூயா. தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை தோற்றுகிறோம். எங்கள் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை, கர்த்தாதி கர்த்தரை தோற்றுகிறோம். மூன்றிலும் தாழ்விறங்கும்
ராஜனை கத்தாதி கத்தனை தோலுகிறோம். அகிலமோ ஆண்டவர் படைத்தாரே, அண்ட சராசரம் அகிலமோ ஆண்டவர் படைத்தாரே. கைப்பிடி மண்ணினாலே எம்மை கனிவோடு அணைத்தாரே. கைப்பிடி
சராஸ்திரங்களை படைத்தவரை நாம் ஆராதிக்கிறோம். ஒரு பாடலை ஆங்கில பாடலை பாடும். I need not ask what time will bring, while to my Savior hand I cling. A song of trust my soul can sing, for the step by step. நான் என்ன குறித்தும் பயப்படாம என்னுடைய ஆண்டவர் அவர் படிப்படியாக என்னை நடத்துவார். இந்த ஆண்டை குறித்து நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என் கருத்தை குறித்து என் ரட்சகர் நடத்துவார். பகவான் Step by step to the glory
பயப்பட வேண்டியதே இல்லை, நான் தனிமையாய் போக வேண்டியதே இல்லை. என் ரட்சகர் என்னை படிப்படியாய் இந்த ஆண்டு முழுவதும் நடத்துவார். ஹல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம். ஆகினால எப்படி நடத்துவார்? நம்ம புது பலன் தந்து நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. பலன் அளித்தம்மை புது வழிகளை நடத்தினோம். காரக மீறல் உடம்பா வெள்ளம் கையில் தண்ணி வச்சாமா காரகம் மீறல்லவோ பலமாடி தம்மை போது வாணிகளில் நடத்திடும் காரகம் மீறல்லவோ
ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துருவோம். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ணுவோம், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். அறிக்கை செய்யும், ஆண்டவரே என்னை வழி நடத்தும் அப்பா, என்னை வழி நடத்தும் ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் என்னை வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த முதலாவது கர்த்தருடைய நாளிலே என்னை ஆண்டவரிலே கொண்டு வந்து ஆண்டவரே உம்மை பாட துதிக்க எனக்கு தந்த எல்லா கிருபைகளுக்கும் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இந்த ஆண்டவரே வருஷம் முழுவதும் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆண்டவரே, ஆனால் எல்லாவற்றையும் அறிந்து நீரே ஆண்டவரே வழி நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தருடைய கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஒரு குருடனை போல இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது ஏசாயால, ஆண்டவரே கூடலுக்கு அவள் அறியாத வழியிலே நடத்துகிற ஒரு தேவனாய் காக்க, அவள் முன்பாக இருக்கிற கோணலாவிலை சபையாக்குவேன். ஓ, அவர் முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்குவேன். நான் செய்யும் அளவு அவளை கைவிடாதிருப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த 2025 எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் ஒன்று மாத்திரம் செய்கிறோம். எங்கள் மேய்ப்பர் கர்த்தர் இயேசு ஆவியானவர் இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷன் பிரகாசிக்க செய்கிற அந்த மெய்யான ஒளியை நாங்கள் பற்றி இருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரே எங்களை வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை வழிநடத்தும், என்னை வழிநடத்தும், தனிப்பட்ட வழிநடத்தும், என்னை வழிநடத்தும் ஆண்டவரே, என்னை வழிநடத்தும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. என்னை வழிநடத்த ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. என் குடும்பத்தை வழிநடத்தும், நான் செய்கிற பிஸ்னஸை வழிநடத்தும், என் வேலையை வழிநடத்தும் ஆண்டவரே, என் படிப்பு காரியங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் வழிநடத்தும், ஊழியத்தை வழிநடத்தும். கர்த்தரே என்னோடு வழிநடத்துவீராக. எத்தனை பேரோட ஜெபிக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. இந்த சமூகத்திலே செய்யப்பட ஜெபத்திற்கு கண்கள் திறந்ததும் அவர் செவிகள் கவனிக்கமாக இருக்கிறது. இந்த வருஷத்துக்கு தேவையான அப்பா இயேசுவே அப்பா வழிநடத்தல கட்டளையிடுவீராக, கட்டளையிடுவீராக. இது ஆசீர்வாதமான ஒரு இடம். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய வீடு என்பது ஒரு ஆசீர்வாதமான இடம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுவது, தேவன் தம்முடைய ஆலயத்திலே ஜனங்களை கூட்டி செய்து தம்முடைய சம்பூர்ணத்தினால் ஆசீர்வதிக்கிறாரா. அவருடைய ஆலயத்துக்கு எதுக்கு வருகிறவங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றது. ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, இது ஒரு பெத்தேல், இது ஒரு பெத்தேல். ஹல்லேலூயா. இந்த பெத்தலிலே வந்திருக்கிறோம். எத்தனை பேர் பெத்தலுக்கு வந்திருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யவரை கைவிட மாட்டார். ஓ, கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் கைவிட மாட்டார். யோசுவை பார்த்து சொன்னார், நான் உன்னை விழுகுதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஓ, வாக்கு பண்ணின தேவன் உண்மையுள்ளவர், சொன்னவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலரை எழுந்து கர்த்தரை ஆராதித்து ஓ கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. Thank you Jesus. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ சொன்னது செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டே, நீ என்னை சொன்னது செய்யும் என்னை கைவிட மாட்டீரப்பா. ஓ ஹல்லேலூயா. பூமியில் உள்ள வம்சங்கள்லாம் என்னாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க கர்த்தரிடத்தில் கூடியிருக்கிறேன், கர்த்தரிடத்தில் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. செல்லும் இடமெல்லாம் ஆண்டவரே நீர் என்னை கனப்படுத்துவே. ஆண்டவரே கர்த்தாவே தகப்பனை போல என்னை சுமந்து வழிநடத்துவே, என்னை காப்பாற்றுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவர். இதுதான் விசுவாச அறிக்கை. கர்த்தருடைய சமூகத்தில் கூடுனோடனே ஏதோ நான் ஆண்டவரிடத்தில் முறையிடுறதல்ல, நீங்க ஆண்டவரை பார்த்து பேசுங்க. ஆண்டவரே பெத்தேலுக்கு வந்திருக்கிறப்பா, அந்த வருஷத்துடைய முதல் ஆரம்பத்தில் வந்திருக்கிறப்பா. இந்த ஆரம்பத்தில் ஆண்டவரே இயேசுவே நீ என்னை ஆசீர்வதிப்பி. ஹல்லேலூயா. ஓ, இந்த உலகத்துல நான் தலை சாய்க்கு இடம் இல்லாத இருந்தேன், ஆனா நீரே எனக்கு மூளைக்கல் ஆண்டீர் ஆண்டாவே. ஹல்லேலூயா. எனக்கு சாய்ந்து கொள்ள ஒரு கர்த்தர் இருக்கிறார், நடத்த ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஓ, சொன்னதை செய்ய கர்த்தர் இருக்கிறார். மனுஷன் செய்ய அவன் தவறிடுவான், அவனுடைய சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் தவற மாட்டார், கர்த்தர் மாற மாட்டார், கர்த்தர் பொய் சொல்ல மாட்டார். வேதம் சொல்லுது, கர்த்தர் பொய் சொல்ல ஒரு மனிதர் அல்ல, அவர் மனம் மாற அவர் மனமுத்திரர் அல்ல. அவர் சொல்லி நிறைவேற்றா இருப்பாரோ, அவர் வசனத்தும் செய்யாம இருப்பாரோ. ஹல்லேலூயா. அந்த தேவனை மாற ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கையில கட்டி நம்ம பாட்டுக்கு ஏற்ற போல தாளம் போட்டு பாடுவோமா? ஓ, தலை சாய்க்க கல்லீரையா பாடுவோம்.
நல்ல கையில தட்டி இயேசு சொன்ன வார்த்தை, இது முதல் வானம் திறக்கப்படுவதிலும் தேவ தூதர்கள் இறங்குறதும் ஏறுதமா இருப்பதை காண்பீர்கள். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே, இந்த வாரத்திலே கர்த்தர் உங்களை பெத்தலுக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கனப்படுத்தும்படி, உங்களை காப்பாற்றும்படி, உங்களை வழிநடத்தும்படி உங்களை கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி எல்லாவற்றையும் சந்திக்கும்படி, விடுதலையாக்கும்படி, ஆசீர்வதிக்கும்படி. ஓ, கரலை தட்டி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த நல்ல தகப்பன் இருக்கிறார். 20-24 உங்களை சுமந்த அந்த தகப்பன் இந்த 20-25 ஒரு தகப்பனை போல உங்களை சுமந்து நடத்துவார். ஹல்லேலூயா. அவரை மாத்திரம் நம்பி நடப்போம். மனுஷ மேல் நம்பிக்கை இருக்கிறது பார்க்கலாம், கர்த்தர் மேல் நம்பிக்கை இருக்குது. ஆண்டவரை மாத்திரம் நம்புவோம், அவரை நம்புவோம், ஒரு பாதையை நம்புவோம், அவருடைய வார்த்தையை நம்புவோம். கர்த்தர் என்ன பண்ணுவார்? அவர் நம்மளை பிடிச்சி நடத்துவார். ஆமென். ஆண்டவரே, கருத்தை பிடித்து நீங்கள் நடத்துங்கப்பா. இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் நடத்த வேண்டும். ஹல்லேலூயா. பாடம், உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்கள் பாதை நன்மை என்று நம்புகிறேன். இந்த வருஷம் நன்மை தான் எனக்கு நடக்கும் நம்புகிறப்பா. தீமை கூட நன்மையை மாற்றுகிற கர்த்தர் நீர் ஆண்டவர். உம்மிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலம் நன்மைக்கு எதுவும் நடக்குமே. இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் நன்மையாக நடத்துவீங்கப்பா. இந்த மாதம் முழுவதும் நடத்துவீங்க, இந்த வாரம் முழுவதும் நடத்துவீங்க என்று கர்த்தரை விசுவாசத்தோடு பாடுவோம். ஹல்லேலூயா. பாடுவோமா? உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே. பாடுவோம். உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். உம்மை நம்பி நடக்கிறேன் தகப்பனே, உங்க பாதை நன்மை என்று நம்புகிறேன். நீங்க பிடிச்சிடுங்க, நீங்க நடத்திடுங்க, உங்க சித்தம் போல என்ன நீங்க பிடிச்சிடுங்க, உங்க கரத்தால என்ன நீங்க நடத்திடுங்க, உங்க சித்தம்
ஆண்டவரே. எங்க கரத்தை நீங்க பிடிங்க, எங்க கரத்தை நீங்க பிடிங்க, எங்க கரத்தை பிடித்து நடத்துங்கப்பா. எங்களை நடத்துங்க ஆண்டவரே, எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்க கரத்தை பிடித்து உங்க சுத்தம் போல நடத்துங்க. கர்த்தருடைய சுத்தங்க வாழ்க்கையிலே நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும். சொல்லுங்க ஆண்டவரே, உங்க சுத்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும்ப்பா. இந்த ஆண்டு உங்க சுத்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், நடக்கட்டும், நடக்கட்டும் ஆண்டவரே. என் கரத்தை நீங்க பிடிங்க. என் சுத்தம் அல்ல உங்க சுத்தம் ஆண்டவரே. நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், நான் நம்புகிறேன், நம்புகிறேன். கரலை தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் ஓ ராகபாலா தன ஹந்தராபா கலபா ஓ ரிதோ ரோஹோ ரபா ரிகாதாரபா தம்முடைய சுத்தத்தை, சித்தத்தை, சுத்தத்தை உங்களிலே நிறைவேற்றுவா, உங்களிலே நிறைவேற்றுவா. உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. இந்த வருஷம் ஆரம்பத்திலே ஒப்பு கொடுத்துருங்க. தேவ சுத்தம் என்னிலே நிறைவேறட்டும். கபாலா தரபாலா ஷாகா தரபா ரிகாபாலா தியானா மஹந்தரபா ஷபா கலபா. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஆகினால் நீங்க துக்கப்பட வேண்டியது இல்லை, நீங்க வருத்தப்பட வேண்டியது இல்லை. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கல்லோ மண்ணோ படமோ அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறவர். ஹல்லேலூயா, உயிரோடு இருக்கிறவர். எங்கே இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் உங்களிலே என்னிலே அவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, அவர் நடத்துகிறவர். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன? நான் பாடும்போது என் உதடுகள் கெம்பித்து மகிழும். நீர் மீட்டு கொண்டு என் ஆத்மா அக்களித்து அகமொழிகும். நாள்தோறும் துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். ஹல்லேலூயா, அவர் நம்பிக்கையோடு அவர் துதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் சொல்றாரு நீதிமொழிகள்ல, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போக. ஒவ்வொரு நாளும் நம்ம நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, அறிக்கை பண்ணோம், நான் நம்புகிறது கர்த்தராலே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. படமா நான் பாடும்போது, படமா நான் கெம்பிரத்து கொண்ட அக்களித்து அகமகிழும். நல்ல கையில் உற்சாகப்படும். நான் பாடும்போது என் உதடு கெம்பிரித்து மகிழும். நீ மீட்டுக் கொண்ட அக்களித்து அகமகிழும்.
எம்மிடத்து மகிழும். என் மீது கொண்ட என் ஆன்மா எங்களித்து அகமகிழும். இது வளரும் இளமை முதல் இது வளரும் எதிர்காலம்
பாலாதாரமான அந்தரே கலாபரபா. இயேசு மேல் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வெட்கப்படுத்தாது. ஓ ராகபாலாதாரபாலாதானா ஷாதாலாபா ரீபோது. அவர் முகத்தை பார்க்கிற என்னுடைய முகம் வெட்கப்பட்டு போகாது, என் முகம் வெட்கப்பட்டு போகாது. ஓ ரேகபாலாதாரபா ஷாபாபாபாபா ரிவாலாதானாமா காராத்தியானாமா தியானா அந்தரோபு. என் துக்கத்தெல்லாம் சந்தோஷம் மாற்றுவா, என் ஏக்கத்தெல்லாம் தீர்ப்பா. இந்த ஆண்டு எதெல்லாம் நிறைவேற வேண்டுமோ கத்த சித்தமோ என்னை கொண்டு நிறைவேற்றுவா. வாக்குத்த ஆராதனையில் கத்த ஒரு பாடலை பாடும்போது தீர்க்க தரிசனமாய் ஒரு அபிஷேகம். இந்த கையினால் ஆரம்பித்ததை உங்க கைகளாலே முடிய பண்ணுவார். ரெண்டு பேர் விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. அது எது உங்க கை தொட்டுதோ, உங்க பிள்ளையை தொட்டுச்சோ, உங்க வேலையை தொட்டுச்சோ, பிசினஸ் தொட்டுச்சோ, ஊழியத்தை தொட்டுச்சோ, அதே கையை கொண்டு கத்தர் ஆரம்பித்த கையை கொண்டு கத்தர் முடிய பண்ணுவார். ஹல்லேலூயா. கையில தட்டி விசுவாசித்து ஓ ரிபாலா கபானா ஹந்தரே ஹேமானா ஷிபா பாபா ரிகோலோதோனாமா கலாதரபா ஓ ரிஷபா ஹந்தேனே மேகாலபா. கட்டுகள் அதை தடை பண்ண முடியாது. பில்லி சுனி தடை பண்ண முடியாது. ஏவில் பிசா தடை பண்ண முடியாது. ஓ ஹல்லேலூயா. எந்த அவபக்தி ஜபனம் தடை பண்ண முடியாது. அதை கத்தர் என்னை கொண்டு உங்களை கொண்டு கத்தரே ஆவியானவர். அவர் எங்கேயோ விடுதலை உண்டு. அவர் எங்கேயோ சுட்டரிப்பார். கட்டுகளை சுட்டரிக்கப்படும், வியாதிகள் சுட்டரிக்கப்படும், தடைகள் உடையும், வழிகள் உண்டாகும். துதிகர மகிமை அவருக்கு. இயேசுவின் நாமத்தில் அமைதியாக உட்காருவோம்.